அங்கே ஆர்ச்சி பிஷப் சொல்லுவார், யாராவது ஃபாதர் ஜேம்ஸ் யார் என்று கேட்டால் உடனே அவர்கள் கிரஹா மரியா அன்னை வேளாங்கண்ணி ஆலயத்தை சொல்லுவார்கள். கிரஹா மரியா வேளாங்கண்ணி என்னென்னு கேட்டால் அவர்கள் சொல்வார் ஃபாதர் ஜேம்ஸை பற்றி பேசுவார்கள். அத்தகைய விதத்திலே என்னுடைய அழைத்தல் அனைத்தும் அந்த ஆலயத்திலே வைத்து இருக்கிறது. அதுதான் அதனால் நான் அதை கட்டும் பொழுது கூட பிஷப் சொன்னார், நான் மாதாவுக்கு ஒரு இது கட்டணும். நான் அங்கே வேலை பார்த்த 50 வருஷத்தில் கண்டது என்னன்னா, அங்கே கிறிஸ்தவர்கள் நல்ல ஞாயிற்றுக்கிழமை கிறிஸ்தவர்களாக கத்தோலிக்கர்களாக இருப்பார்கள். பக்தி என்பது கொஞ்சம் ரொம்ப குறைச்சலாக இருந்தது. ஆகையினால மாதாவுடைய பக்தியை பரப்ப வேண்டும் என்று கடவுள் சித்தமானார். அதற்காக வேளாங்கண்ணி ஆணையை நான் தேர்ந்தெடுத்தேன். அவர் கட்டடம் கட்டி அவர்களுக்கு அந்த கோவில் வைக்கும்போது சொல்லும்போது நிறைய அடையாளங்கள், அருள் அடையாளங்கள் எனக்கு கிடைத்தது. அதன் மூலமாக கடவுள் ஏதோ ஒரு பெரிய காரியம் செய்ய வேண்டும், அவருடைய கருவியாக நான் பயன்பட வேண்டும் என்று முடிவு செய்துதான் இந்த பிஷப் சொன்னால் என்கிட்ட காசு கிடையாது, நீங்கள் தான் எல்லாத்தையும் தேடணும், நீங்கள் எல்லா பொறுப்பு எடுக்கணும், கடைசியில் நீங்கள் தான் கட்டி முடிக்கணும், அதுக்கனால உங்களுக்கு வேறு பேரிஷ் ஒர்க்கு கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. அந்த 4 வருடம் இறைவனோடு இருந்து இறைவன் சொல்ல சொல்ல கட்டின கட்டிடம் தான் அந்த கட்டிடம். அதனாலே அதை செதுக்கியவர் சிற்பியாக, கடவுள் தான் சிற்பி, அவர் கொடுத்த ஞானம். ஆனால் என்னுடைய கனவு அதில் கலந்தது. நான் இருக்க போகிறது இந்த உலகத்தில் ரொம்ப நாளைக்கு. எதற்காக நான் இங்கே அனுப்பப்பட்டனோ அந்த வேலை தொடர்ந்து நடைபெற வேண்டும். அதுக்கு யாருக்கு வைக்கலாம் என்றால் மாதாவை வைத்து, அந்த அவருடைய ஆலயத்தை வைத்து, அந்த ஆலயத்திலேயே நான் சொல்ல வேண்டிய நற்செய்தியெல்லாம் உள்ளே வைத்து அற்புதமான விதத்தில் அமைந்திருக்கிறது. ஆக அந்த கோவில் கட்டினது கடவுள் என்னை பயன்படுத்தி, நாங்கள் எனக்கு வேண்டியது எல்லாவற்றையும் இறைவன் கொடுத்தார். உண்மையாக ஒரு என்ஜினியர் வந்து வாலண்டியர் பண்ணி, நான் இதுக்கு உங்களுக்கு கட்டடம் அது கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு சேவை செய்யணும்னு 4 வருஷம் அவர் தான் கட்டடத்தை பார்த்துக்கிட்டார். நான் ஒன்லி அதனுடைய அமைப்பு எப்படி இருக்க வேண்டும் என்றது தான் என்னோடது. ஆகினாலே இப்போ தான் படிச்சுக்கிட்டு நீங்கள் கேட்ட உடனே படிச்சுங்க. இத்திருத்தல சிற்பி அருள் தந்தை ஜேம்ஸ் கிழக்காசியா நாடுகளில் சிறப்பாக இந்தோனேஷியாவில் அருள்பணியாற்றி பொன்விழா கொண்டாடுகிறார். கனவு காண்பவர்கள் தான் சாதனைகள் படைக்க முடியும் என்பார்கள். ஜேம்ஸ் செடிகள் நீண்ட நாள் கனவு கவினூறு வடிவமைப்பு பெற்று வானிலிருந்து இருக்கின்றது. சுற்றுலா பயணிகளுக்கு அது ஒரு கலைக்கூடம், அன்னையின் பக்தர்களுக்கு அது பக்தி பரவு சுமக்கும் ஆன்மீக மையம், விவிலிய ஆவலார்களுக்கு மீட்பு வரலாற்று பறைசாற்றும் நற்செய்தி பூங்கா. ஒட்டுமொத்தமாக பார்த்தால் அது இறைவன் தந்த பேரழில் வரம். அதை பார்த்து ரசிக்க கண்கோடி வேண்டும் என்று சொல்லுவேன். யாரே சொல்லுது சிவகங்கை பிஷப் அந்த கோவிலை பார்த்து விட்டு அங்கே வந்திருந்தார். 2012 சிங்கப்பூருக்கு அவர் ஒரு மாதா சொன்னால கூப்பிட்டுருந்தான் கூட இங்கே போட்டு நான் கூப்பிட்டு வந்து பார்த்து போங்கன்னு வந்தார். அப்படிங்களா? 2012 வந்துட்டு எழுதுறார் கோயில் பற்றி. அத்தகைய வடிவம் அவர் ஒரு ஸ்கிரிப்சர் காவல். அந்த ஸ்கிரிப்சர் இஸ் இன்சைட். அதனால கடவுள் மாதாவின் மூலமாக இருகரம் கூட்டி அணைத்து பாவப்பட்ட மனிதனை அவனுடைய மனமாற்றம், மனம் திரும்புதல், அதன் மூலமாக புனிதமடைந்து அவருடைய தியாக வாழ்வின் மூலமாக மற்றவர்களுக்கு பயன்பட்டு இறுதியாக இறைவனை சேர்வதற்கு எல்லா உரிமையினையும் பெற்று மோட்சத்திற்கு போய் அங்கே இறைவனால் மணிமகுடம் சூட்டி இறைவனுடைய மகிமையில் பங்கு கொள்வான் என்றுதான் அதனுடைய அர்த்தமே, இந்த கோயிலுடைய அர்த்தம். அதனால இது எதுக்கு எனக்கு இன்ஸ்பிரேஷனாக இருந்ததுன்னு தெரியுமா? சொல்லுங்க. இஞ்ஞாசியாருடைய ஒரு காட்சி தியானம், ஸ்பிரிச்சுவல் எக்ஸசைசஸ்ன்றதுல ஒரு காட்சி தியானம் 2வது வாரத்தில் முதல் காட்சி தியானமாக வரும். கடவுள் எப்படி மனிதனாகி மீட்பார், அதுதான் அந்த கோவில். அந்த மீட்பை வழங்கும் கோவில். அதை பார்ப்பவர்கள் எல்லாம் ஜெஸ்யூட் போனாங்கன்னா உடனே கண்டுபிடிச்சிடுவாங்க. இது
காட்சி தியானத்தை ஆர்கிடெக்சராக செஞ்சிருக்கார் சாமியார்கள். அப்படின்னு பார்க்கும்பொழுது கடவுள் காணும் கனவை, நம்மை பற்றி காணும் கனவை நாம் காண ஆரம்பித்தால் அதில் நாம் அவர் சொல்லிக்கிற அற்புதங்கள் எல்லாம் நம்ம வாழ்க்கையில் இருக்கும். ஆனால் இளைஞர் சமுதாயத்தை எதிர்காலம் எதிர்நோக்கி இருக்கிறது, உலகம் நோக்கி இருக்கிறது. சொல்லுவாங்களா, நீங்கள் தானே எதிர்காலம். இந்த எதிர்காலத்தை படைக்கப் போகிற நீங்கள் எப்படி இருக்க வேண்டும் சொல்லுங்க. உங்கள் படைத்தவருடைய கனவுகளை நீங்கள் நனவாக்க வேண்டாமா? அற்ப சுகத்துக்காக தன்னுடைய நலனுக்காக உலக ஒரு போக்கில் போய் வாழ்க்கை வீணாக்கலாமா? ஆகவே இன்று முதல் கடவுளின் கனவை காண ஆரம்பியுங்கள். நீங்கள் கடவுள் கனவை காணும் கனவுக்காரனாக ஆகுங்கள். அதைத்தான் என்னுடைய வாழ்க்கை சரித்திரமாக கடந்த 9ஆம் தேதி மதுரையிலே ஏன்னா ஒரு விழா எடுத்து அந்த என்னுடைய சரிதையை புத்தகமாக வெளியிட்டிருக்கிறார்கள். அந்த புத்தகத்தின் தலைப்பே கடவுளின் கனவுக்காரன் என்பதுதான். இது 2 அர்த்தம் உள்ளது. கடவுள் கனவு காண்கிறார், ஆகவே நான் அந்த கனவுக்கு சொந்தக்காரன். அதனால கடவுள் கண்ட கனவு நான். அந்த கனவை நான் காணும் பொழுது அதற்கு அதை நனவாக்க உதவும் போது, கடவுளுக்கு உதவும் போது கடவுளின் கனவுக்காரன் ஆகிறேன் என்ற அர்த்தத்திலே என்னுடைய வாழ்க்கை பூராவும் எனக்கு ஒரு பெரிய அற்புதமான கனவு, இறைவன் கண்ட கனவு. அதிலே நான் என் கடவுளை நான் சிலை அமைக்கும் சிற்பக்கலைஞனாக பார்க்கிறேன். அந்த சிற்பக்கலைஞனுக்கு ஒரு சிற்றுளி தேவை செதுக்குவதற்காக. ஆகையினால்தான் என்னை கடவுள் இந்த மாதிரி பயன்படுத்தி இந்த அற்புதத்தை செய்திருக்கிறார். இஞ்ஞாசியாருடைய ஆசையும் அதுதான். ஒவ்வொரு சபையாரும் இன்ஸ்ட்ருமெண்ட்டும் குஞ்சுங்டும் கும்தேவன் சொல்வார்கள். இறைவன் கையிலே இருக்கக்கூடிய கருவியாக நாம் பயன்பட வேண்டும் சொல்வார். அதனால் அந்த இதில் நான் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். இறைவன் என்னை பயன்படுத்தி, ஏன்னா சுரத்து ரொம்பவும் பல்குத்த உதவும் இல்லையா? ஆமாம், வல்லவனுக்கு புல் ஆதயம் என்று சொல்வார்கள். அந்த இதில் நான் இறைச்சக்தியினுடைய சிற்றுளியாக இருந்ததில் பெருமைப்படுகிறேன். உங்களுக்கும் அவர் உங்களில் ஒவ்வொரு இளைஞர்கள் ஒவ்வொருவருக்கும் வருகின்ற கனவு நனவாக நான் இறைவனை பிரார்த்திக்கிறேன்.